Hello everyone. So myself Kirti Vasan, Assistant Professor, Department of Mechanical Engineering, KSR College of Engineering. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அலவன்சஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேட்டர்ன் என்ன, டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் என்ன பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அலவன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டர்ன் அலவன்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்ன ஷேப்பில் கேஸ்டிங் தேவையோ நம்ம அந்த ஷேப்பில் நம்ம வந்து நம்ம மோல்டை பேட்டர்னை மேனுஃபேக்சர் பண்ணாமல் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பேட்டர்னை மேனுஃபேக்சர் பண்ணிடணும் தயாரித்தோம் அப்படின்னோம்னா, அந்த எக்ஸ்ட்ரா சைஸ் தயாரிக்கிற பார்த்தீங்களா, என்ன ஷேப் தேவையோ அதை விட எக்ஸ்ட்ரா தயாரிக்கிறோம்ங்க, அதுக்கு பேர் தான் அலவன்சஸ். ஓகேவா? ஸோ இந்த அலவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் அலவன்ஸ், நெகட்டிவ் அலவன்ஸ் 2 டைப் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு அடுத்தது பார்க்க போகிற ஃபஸ்ட்டு 4 டைப், அதாவது ஷ்ரிங்க் அலவன்ஸ், மெஷினிங் அலவன்ஸ், கிராஃப்ட் அலவன்ஸ், டிஸ்டார்ஷன் அலவன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அலவன்ஸில் வரும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ரேப்பிங் அலவன்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் அலவன்ஸில் வரும். அதாவது பாசிட்டிவ் அலவன்ஸ்னு நெகட்டிவ் அலவன்ஸ்னு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஷேப்பில் நமக்கு ஃபைனல் கேஸ்டிங் தேவையோ நான் அதை விட பேட்டர்னை பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் அலவன்ஸ். இன்கேஸ் அதே கேஸ்டிங் என்ன ஷேப் தேவையோ நான் அதை விட சிறுசாக மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் அலவன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிங்கேஜ் அலவன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலை உருக்கி உள்ளே ஊற்றுவோம். நம்ம மெட்டலை உருக்கி நம்ம உள்ளே ஊற்றும்போது அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும்போது ஷ்ரிங்க் ஆகும், கூலாக இருக்கும்போது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி அது வந்து சிறுசாக இருக்கிறதும் பெருசாக மாறுறதுமான ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்னை பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதில் அந்த மோல்டன் மேட்டில் உருக்கி உள்ளே ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ இதில் ரைட் சைடில் கீழே டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர் இண்டிகேட் பண்ணுற கீழே வந்து பேட்டர்ன் எனக்கு நான் தயாரிச்சிருக்கிற பேட்டர்னோட ஷேப். ஆனால் எனக்கு எந்த சைஸ் இருந்தால் போதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, கேஸ்டட் ஏரியா ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஷேப்புக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்லேருந்து பிளாக் கலர் டாட்டான பாக்ஸ் வரைக்கும் இருக்க டிஃபரன்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பேஸ் பண்ணி வேரி ஆகும். ஸோ அது என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது கீழே கொடுத்துருக்கோம், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து மெஷினிங் அலவன்ஸ். ஸோ இப்போ எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டிங் ப்ராசஸ் மூலிமா மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே டைரெக்டாக அப்படியே வந்து அவுட்புட்டாக ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை வந்து நான் மெஷினிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படி மெஷினிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது நான் மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஏதோ ஒரு மெஷினிங் மெத்தட் யூஸ் பண்ணி நான் அந்த கேஸ்டிங்கை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ணும்போதே எனக்கு என்ன ஷேப் தேவையோ அதோட பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பேன். ஸோ மெஷினிங்காக நான் எதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும் அதை பற்றி சொல்கிறது மெஷினிங் அலவன்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து டிராஃப்ட் ஆர் டேப்பர் அலவன்ஸ். ஸோ டிராஃப்ட் ஆர் டேப்பர் அலவன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வெர்டிகல் ஃபேஸஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த மெட்டீரியலை அந்த பர்டிகுலர் பேட்டர்னை மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது அதோட கார்னர் சர்ஃபேஸஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த வெர்டிக்கல் ஃபேஸஸை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேப்பர் ஆங்கிளில் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டேப்பர் ஆங்கிளை பற்றி சொல்கிறது தான் வந்து டிராஃப்ட் ஆர் டேப்பர் அலவன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் ஆர் சேம்பர் அலவன்ஸ். ஸோ டிஸ்டார்ஷன் ஆர் சேம்பர் அலவன்ஸுக்கு நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இதை வந்து ரெக்வயர் ஷேப் ஃபஸ்ட் டயக்ராம் தான் வந்து எனக்கு என்ன ஷேப்பில் காஸ்டிங் வேணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறது. இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த பேட்டர்ன் என்ன ஷேப்பில் இருக்குன்னா செகண்ட் டயக்ராம் படி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு தேர்டில் இருக்கிற அந்த சேம்பர் பேட்டர்னுக்கு என்னோட அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது நான் மெட்டலை வந்து உருக்கி அந்த பேட்டர்னில் ஊற்றும்போது நான் எனக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் பெண்ட் ஆகாமல் அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் பெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக எனக்கு சப்போஸ் என்னோடய கேஸ்டிங் வந்து என்னோடய அவுட்புட் வந்து ஒரு யூ ஷேப்பில் வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னா நான் எனக்கு அந்த பேட்டர்ன் எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஷேப்பில் வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணேன் அப்படின்னா நான் உருக்கி ஊற்றும்போது அது வந்து சுருங்கும்போது எனக்கு அந்த நார்மல் யூ ஷேப்புக்கு மாறிக்கும். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் வந்து டிஸ்சார்ஜன் அலவன்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிங் ஆர் ஷேக் அலவன்ஸ். ஸோ இது வந்து நம்ம நெகட்டிவ் அலவன்ஸ்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு என்ன சைஸில் கேஸ்டிங் அவுட்புட் தேவையோ அந்த சைஸை விட பெருசாக மேனுஃபேக்சர் பண்ணால் பாசிட்டிவ் அலவன்ஸ், அதை விட சிறுசாக மேனுஃபேக்சர் பண்ணால் நெகட்டிவ் அலவன்ஸ். ஸோ இந்த ரேப்பிங் ஆர் ஷேக் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த நெகட்டிவ் அலவன்ஸில் வரும். ஓகேங்களா? அதாவது என்னோட பேட்டர்னை வந்து இருக்கிற கேஸ்டிங்கோட சைஸை விட நான் சிறுசாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க் யூ.